நல்லா இருக்கேன். நீ எப்படி இருக்க? ஆளே அடைய வந்துடல. பெரிய பொம்பளை மாதிரி இருக்க. அதெல்லாம் அப்படிதான். ரொம்ப நாள் ஆச்சுல பார்த்து கொஞ்ச நேரம் பேசினா சரியா போயிடும். ஆமா அக்கா பாப்பா எங்க வரலையா? அது ஜான்வி பரீட்சை இருக்கு, அதனால அவங்களாலையும் வர முடியல. நான் வந்தாகணும், இல்லைன்னா என்ன நடக்கும் உனக்கே தெரியும். தெரியும் தெரியும். ஆமா சாயந்தரத்துக்கு ஒரு காப்பி காப்பி பண்ணிடுவோம். சரி நீ எப்படி இருக்க அதை சொல்லு. அதான் இருக்கேன், பார்த்துட்டு தானே இருக்கேன். வீட்டில் எப்படி இருக்காரு? இருக்காரு, வேலைக்கும் போறதில்ல, வீட்டுக்கும் வரதில்ல. இப்ப காலையில ஆரம்பிச்சுட்டாரு. கேட்டா ஏதாவது காரணத்தை சொல்லுவாரு, சிரிப்புதான் வரும். இப்போ பிஸ்னஸ் பண்றாரு, திடீர்னு அரசியல் குடிக்கிறாங்க. ஆனா எதுவும் விட்ட மாதிரி தெரியல. பேசாம அவனே கல்யாணம் பண்ணி எல்லாரும் சொன்னாங்க. எங்க அப்பாலாம் செல்லையை கட்டி கொடுத்தா என் பிள்ளை எப்படி இருப்பா, என்ன பண்ணுவான்னு தெரியாதுன்னு வேண்டாயிட்டேன். ஆனா இப்ப பாரு, இதே முன்னால எல்லாருக்கும் முன்னாடி யார் கண்ணுக்குள்ள தெரியல. ஐயோ நான் பாருங்க வீட்டுக்கு வந்தவங்கிட்ட போய் என் சொந்த கதை சொல்றேன். சாரி மச்சான், தப்பா எடுத்துக்காத. வாங்க போறேன், அதான் உன் சொந்த கதை. சரி சரி, நீங்க தானே இருப்ப. உன்னை பார்த்ததும் அப்படியே போட்டபடி வந்துட்டேன். சரி நீங்க தான் இருப்ப, ஏதாவது என்ன கூப்பிட்டு